அரசு மருத்துவமனை மருத்துவர்கள் சுமார் 8 மணி நேரம் அறுவை சிகிச்சை செய்து துண்டாகி போன பெண்ணின் மணிக்கட்டை இணைத்த சம்பவம் குறித்து விவரிக்கிறது இந்த தொகுப்பு. இரு மணிக்கட்டுகளும் வெட்டப்பட்ட நிலையில் வந்த பெண்ணிற்கு 8 மணி நேரம் அறுவை சிகிச்சை செய்து கையுடன் மணிக்கட்டை இணைத்த சம்பவம் மருத்துவர்களால் சாதனையாகவே பார்க்கப்படுகிறது. ஒரு 40 வயது பெண்மணிக்கு குடும்ப பிரச்சனையின் காரணமாக இரண்டு கைகளும் வெட்டப்பட்டு, குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு மணிக்கட்டில் இருக்கிற முழுமையாக துண்டாயிடுச்சு. அந்த கடைசி டிப்பு மட்டும்தான் தொங்கிட்டு இருக்கு. அந்த பிக்சர்ஸ் தொங்கிட்டு இருந்தது. இன்னொரு பாகம் கடுமையாக பாதிக்கப்பட்டு அதுவும் வெட்டப்பட்டிருந்தது. சென்னை கண்ணகி நகரைச் சேர்ந்த 40 வயது தாயை குடும்ப தகராறு காரணமாக ஆத்திரமடைந்த அவரது மகன் அரிவாளால் சரமாரியாக வெட்டி இருக்கிறார். இதில் தாயின் இரு மணிக்கட்டுகள் துண்டாகி படுகாயமடைந்த அப்பெண் முதலில் ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறார். அங்கு முதற்கட்ட சிகிச்சைகளும் அளிக்கப்பட்டிருக்கின்றன. பின்னர் மேல் சிகிச்சைக்காக சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அந்த பெண்ணிற்கு கடந்த 21ஆம் தேதி காலை 6 மணிக்கு தொடங்கிய சிகிச்சை கிட்டத்தட்ட 8 மணி நேரம் தொடர்ச்சியாக நடத்தி முடிக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 23 மருத்துவர்கள், மயக்கவியல், எலும்பு பிரிவு, பிளாஸ்டிக் சர்ஜன் என பல்வேறு பிரிவுகளில் நிபுணத்துவம் பெற்ற மருத்துவர்கள் இரு கைகளிலும் ஒரே நேரத்தில் அறுவை சிகிச்சை செய்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 8 மணி நேரம் நடந்த சிகிச்சையின் முடிவில் மணிக்கட்டை வெற்றிகரமாக இணைத்திருக்கிறார்கள். 6 மணியில் துவங்கியது மதியம் 3 மணி அளவில் தான் அந்த சிகிச்சையை முடிக்க முடிந்தது. கிட்டத்தட்ட 23 மருத்துவர்கள் இந்த சிகிச்சையில் இன்வால்வ் ஆகிருந்தாங்க. ஸ்டார்டிங் ஃப்ரம் எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட்லேருந்து தேட்டரில் முடித்து வெளியில் வர வரைக்கும் 2 செவிலியர்கள், ஹேமாவதி மற்றும் முத்தாம்பிகை 2 செவிலியர்கள் மற்றும் ஓடி பாய் நவீன் கொண்ட இந்த குழு கிட்டத்தட்ட 23 பேர் கொண்ட இந்த குழு இவருக்கு அளிக்கப்பட்ட சிகிச்சையின் காரணமாக முழுமையாக சொல்கிறதா இருந்தால் இது ஒரு டிரான்ஸ்பிளான்ட். கை முழுமையாக துண்டிக்கப்பட்டு மீண்டும் இணைக்கப்பட்ட ஒரு டிரான்ஸ்பிளான்ட் தான் சொல்லணும். இந்த சிகிச்சை கிட்டத்தட்ட உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை போன்று நடத்தப்பட்ட சிகிச்சையாக கருதப்படுவதாக மருத்துவமனையின் முதல்வர் தேரணி ராஜன் தெரிவித்தார். இந்த சிகிச்சையை வெற்றிகரமாக முடித்த அனைத்து மருத்துவர்களுக்கும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர், துறையின் செயலாளர், ராஜீவ்காந்தி மருத்துவமனையின் முதல்வர் தேரணி ராஜன் ஆகியோர் பாராட்டியுள்ளனர். நான் வாட்ஸ்அப் குரூப் வச்சுருக்கோம். அதில் குறிப்பாக இப்போ ஏதாவது இந்த மாதிரி ஒரு ஒப்பீனியனில் டிலே கூட ஆகக்கூடாதுங்கிறதுனால உடனடி ரெஸ்பான்ஸ் இவங்களாம் உடனடியாக வந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த குரூப்பில் மெசேஜஸ் வந்த உடனே எல்லா டிபார்ட்மெண்ட்டும் அதில் நாங்கள் மெம்பராக இருக்கிறதுனால எல்லாருக்குமே தெரிய வந்துடும், இன்க்ளூடிங் மீ. அதில் இருக்க ஆரம்பம்லேருந்து அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கணும், இந்த மாதிரி ஒரு கேஸ் இருக்குது அப்படிங்கிறத நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி அந்த அதில் சம்மந்தப்பட்டவங்க ஏதாவது டிலே ஆச்சுன்னா நாங்கள் உடனடியாக இன்டர்வியூன் ஆகும். ஏன் அங்கே டிலே ஆகிட்டு இருக்கு, உடனடியாக நீங்கள் அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும். இப்போ உடம்பின் ஒரு உறுப்பை இழந்து நிற்போர் படும் மனவேதனையை யாராலும் புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் இழந்த உறுப்பை மீண்டும் உடலோடு சேர்க்கும் அற்புத வித்தை தெரிந்தவர்கள் மருத்துவர்கள் மட்டுமே. தந்தி டிவி செய்திகளுக்காக செய்தியாளர் சாலமன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.